மிலா டீ, காஃபி பவுடர் தெரியும், தேயிலை பவுடர் தெரியும். இது என்னங்க காஃபி, தேயிலை இல்லாம சமோமிலால டீ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அற்புதமான மெடிசின். ஸோ இந்த மெடிசின் லாங் டெர்ம்ல டீயா நம்ம யூஸ் பண்றதுனால, இந்த மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி என்னென்ன மருத்துவ பலன் கிடைக்குது? இது யார் யாருக்கு ரொம்ப பலனுள்ளதா இருக்கும்? அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வழக்கமா மன அழுத்தம், மனப்பதட்டம், மன சம்பந்தமான பிரச்சனை இன்னைக்கு வந்து இல்லாதவங்களே இல்லன்னு சொல்ற அளவுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இப்படி பல பிரச்சனைகளால மன சம்பந்தமா அவதிப்படுறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் மொபைல் ஃபோன் அண்ட் டிஜிட்டல் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஒர்க் எல்லாமே அதிக நேரம் விழித்திருக்கிறதா இருக்குது. தூக்கம் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, மன அழுத்தம் கிடைக்கும். ஒழுங்கா ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஃபேமிலி கூட மிங்கிள் ஆக முடியாதனால மன அழுத்தம், மனப்பதட்டம் பல பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்றதுனால, இன்றைய காலகட்டத்துக்கு டீ, காஃபிக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணப்பட வேண்டியது ஒவ்வொருத்தரும் மாத்தி எடுக்க வேண்டிய முக்கியமான டீ தான் இந்த சமோமிலா டீ. இது எதுவுமே பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாது. நீங்க எந்த சமோமிலா வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதே சமோமிலா பல ஆயிரம் வருடங்களா வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வர்றது தான். இந்த டீ, காஃபில நீங்க பாத்தீங்கன்னா கஃபைன் இருக்குங்க. இந்த கஃபைன் வந்து மன அழுத்தம், மனப்பதட்டம், பயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்கள ப்ரோவோக் பண்ணி விட்டுரும். கொஞ்ச நேரம் அவங்கள பரவாயில்லாம இருக்க வச்சுட்டு அவங்கள வந்து அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி இருக்கிற பயம், பதட்டம், மன அழுத்தத்தை எல்லாம் அதிகப்படுத்தி விடும். அதெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த கஃபைன் தான். அது டீல இருக்கும், காஃபில இருக்கும். ஆனா இந்த சமோமிலா டீல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளாடி இந்த கஃபைன் கிடையாது. இது கஃபைன் ஃப்ரீ. அப்போ இந்த சமோமிலா வந்து ஒரு தாவரத்துல இருந்து எடுக்குறாங்க. சமோமிலான்ற ஒரு தாவரத்துல இருந்து எடுக்குறாங்க. அதுல இருக்கிற பூவ வந்து உலர வச்சு இந்த மெடிசின் எடுக்குறாங்க. ஹோமியோபதியில வந்து இந்த மாதிரி சொட்டு மருந்தா மெடிசினாவும் சமோமிலா வந்து ரொம்ப வருடமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கிய பெனிஃபிட்னு பார்க்கும்போது இதுல இருக்கிற பிரதானமான 3 ஆல்கலாய்ட்ஸ் தான். எபிஜெனின் என்ற ஆல்கலாய்ட், கேம்சுலின், பிசபுலால். இந்த 3 ஆல்கலாய்ட்ஸ் தான் இந்த மருத்துவ தன்மைகளை வந்து இதுக்கு கொடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பொருளா மாற்றுறதுக்கான காரணம். இந்த எபிஜெனின் வந்து ஒரு மைல்டு செடேட்டிவா செயல்படும். ஸோ இத குடிச்ச உடனேயுமே நமக்கு தூக்கம் வருது. மசில் ரிலாக்ஸன்ட் ஆகும். மைல்டு ரிலாக்ஸன் அந்த நியூரலாஜிக்கல் ஸ்டிமுலேஷன்ல இருந்து நமக்கு மைண்ட் நல்லா காமாவும், ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ படுத்த உடனே தூக்கம் வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே எபிஜெனின் கேன்சர் வராம ஆன்டி கேன்சராவும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடம்புல வந்து கை கால் வலி எல்லாம் இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் செயல்படும். நேரம் இதுல முக்கியமா இதோட டைஜெக்ஷன் நல்லா ஆகுறதுக்கும், ஸோ அல்சர் சம்பந்தமான பிரச்சனைனால வயிறு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும், இல்ல ஐபிஎஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான இஷ்யூஸ்னால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதை ஸ்மூத் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதே எபிஜெனின். அடுத்ததா கேம்சுலின், அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸையும் ரெடியூஸ் பண்ணுது. இனி இதோட சேர்ந்து கியூசிட்டின், ஹெர்னியானின் இது மாதிரியான ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. ஓவராலா நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த சமோமிலாக்கு உள்ளாடி முக்கியமா பிரதானமா இருக்கிறது வந்து நல்லாவே தூக்கத்தை வர வைக்கும், மைண்ட ரிலாக்ஸ் ஆகும், நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ணும், டைஜெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவராலா நமக்கு வந்து பயம், பதட்டம், மன அழுத்தம், மனப்பதட்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மெடிசின். ஸோ ஒரு நார்மல் டீயை வந்து இப்போ ஒரு கடையில் போனால் ஒரு டீ கூட குடிக்க முடியாது. குடிச்ச உடனே ப்ரோவோக் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பயம், பதட்டம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா அவங்க கையில வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில போட்டு கொஞ்சம் தேனோ, இந்த மற்ற வழக்கமான சர்க்கரைக்கு பதிலாக தேனோ, இல்லைன்னா அதுக்கு கூட பனங்கற்கண்டு ஆட் பண்ணி குடிச்சா இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மார்டிகேரியா சமோமிலா ஒரு சிறந்த மெடிசின். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லாங் டைமா எடுத்தாலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்க பிரெக்னன்ட் உமனா இருந்தா மருத்துவரோட கன்சல்ட்டோட நீங்க எடுத்துக்கலாம். 5 வயசுல இருந்து 15 வயசுக்கு கீழ ஒரு லிமிட்டா எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு மேல ஒரு 20 எபோ வரும்போது நம்ம தாராளமா ரெகுலர் யூசேஜ்க்கு எடுத்துக்கலாம். ஒண்ணும் இஷ்யூஸ் கிடையாது.